Greetings to everyone. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் மேஜிக். அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி எப்படி டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல வந்து பேசுறது அப்படின்னு. இது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. சோ அந்தந்த மீனிங் வரக்கூடிய இடங்கள்ல அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசினா ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாங்க. சோ அந்த வகையில இந்த வீடியோல நம்ம எந்த வேர்டு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட். இதுல இந்த லைட்டுக்கு வேற வேற மீனிங் எல்லாம் என்னன்னு பாத்திரலாம். சோ லைட் அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒளி, ஓகேங்களா? சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இலகு, அதாவது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, வெயிட்டே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து லைட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்று, விளக்கேற்று, லைட் த லேம்ப் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு லைட் யூஸ் பண்ணலாம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லைன்னா தெளிவு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெளிவான ஒரு அறிவு இருக்கு, ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இடத்துக்கும் நம்ம லைட் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாம் பயன்படுத்தி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாருங்க, turn on the light. இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு லைட் அப்படின்ற ஆப்ஜெக்டை குறிக்குது, அந்த லைட்டை போடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா the bag is very light. இந்த சென்டென்ஸும் பேக பத்தி குறிக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய லைட் வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து இந்த பேக் ரொம்ப லேசா இருக்கு, ஹெவியா இல்ல அப்படின்றதுக்கு நம்ம இங்க லைட் யூஸ் பண்ணலாம். சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா he has a light heart. இது வந்து ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை வந்து சொல்றது, அவங்களுடைய குணாதிசயம் வந்து சொல்றதுக்கும் வந்து நம்ம இங்க லைட் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டரா புரியும். Turn on the light. This bag is very light. நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் ஷேடோயிங் பிராக்டிஸ். ஷேடோயிங் இஸ் நதிங் பட் லிசனிங் அண்ட் தென் ரிப்பீட்டிங். சோ நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ ஏற்கனவே வந்து நம்ம 2 நாள் ஷேடோயிங் பிராக்டிஸ் பண்ணிட்டோம், இது 3வது நாள். அந்த லெசனோட கண்டினியூஷன் நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. She adjusted her wings and perched on the tree and started waiting for the cock pigeon. The rain continued to pour heavily and it was getting dark. She started to worry for her friend. So நான் படிக்கும்போது ஒரு சில மாடுலேஷன், ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம தமிழ்ல வந்து நம்ம எப்படி பேசும்போது அந்த எமோஷனோட சேர்ந்து நம்ம பேசுவோம். சோ அந்த மாடுலேஷன் நமக்கு அப்படியே வந்து நம்ம பேசும்போது வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்.